हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 94 10வது ஸ்லோகம் ஐக்கியம் ते दानहोमव्रतनियमतपस् साङ्ख्ययोगैर्दुरापं त्वत्सङ्गेनैव गोप्यः किल सुकृतितमा प्रापुरानन्दसान्द्रम् भक्तेष्वन्येषु भूयस्वपि बहुमनुषे भक्तिमेव त्वमासां तन्मे त्वद्भक्तिमेव दृढय हरगदान् कृष्णवातालयेश ऐक्यं ते दान होम व्रत नियम तपः सांख्य योगैः दुरापं त्वत् संगेन एव गोप्यः किल सुकृतितमाः प्रापुः आनन्दसान्द्रं भक्तेषु अन्येषु भूयस्सु अपि बहुमनुषे भक्तिम् एव त्वम् आसां तत् मे त्वद्भक्तिम् एव दृढय हर गदान् कृष्ण वातालय ஈஷா. தான ஹோம தானம் ஹோமம் விரத நியம நோன்புகள் புலனடக்கத்துக்கான கட்டுப்பாடுகள் தபஹா தவம் சாங்கிய யோகைகி ஞான தேட்டம் யோக முறைகள் முதலியவற்றால் துராபம் அடைதற்கரியதும் ஆனந்த சாந்திரம் நிறைந்த பேரானந்தமயம் ஆனதுமாகிய தே ஐக்கியம் உன்னுடன் ஒன்றுபடும் நிலையை சுகிருத்திதமாக புண்ணியசாலிகளில் தலை சிறந்த கோப்யகா கோபியர் துவத் சங்கேன ஏவ உன் சேர்க்கையாலேயே பிராப்புகு கில அடைந்தனரன்றோ அந்யேஷு பக்தேஷு மற்ற பக்தர்கள் பூயஸ்ஸு அபி ஏராளமானவர்கள் இருந்தாலும் கூட ஆசாம் அந்த கோபியரின் பக்திம் ஏவ பக்தியையே துவம் நீ பகுமனுஷே பெரிதாக கருதுகிறாய் தத்து ஆகவே கிருஷ்ணா ஓ கண்ணா வாத்தாலய ஈஷ குருவாயூரப்பா மே எனக்கு துவத் பக்திம் ஏவ உன்னிடத்தில் பக்தியையே திரடய மிக உறுதியானதாக ஆக்குவாயாக கதான் ஹர நோய்களை நீக்கி அருள்வாயாக. தானம் ஹோமம் விரதம் நியமம் தவம் சாங்கியம் யோகம் முதலியவற்றால் அடைதற்கரிய ஆனந்தமே வடிவான உம்மிடம் ஐக்கியத்தை புண்ணியம் மிக்க கோபிகள் உமது உறவாலேயே அடைந்து விட்டார்களன்றோ. மற்ற பக்தர்கள் பற்பலர் இருந்த போதிலும் நீர் அந்த கோபிகளின் பக்தியையே பெரிதாக கருதுகிறீர். ஆகையால் கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படிப்பட்ட பக்தியையே எனக்கு திடமாக்கியருளும் நோய்களை போக்கியருளும்.